ஃபேஷன் ஷோவில் வந்து கங்காவும் குமரனும் வந்து கலந்துக்கினதால அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. எல்லாருமே அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் வந்து பாராட்டுறாங்க. இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது விஜய்க்கு. அடுத்து வந்து காவேரி என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல வந்து பாராட்டுகளும் அதே டைமில் வந்து அவங்கள வந்து பெஸ்ட்டாகவும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அனௌன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம விஜய் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி அவங்களுக்கு தான் வந்து நல்ல பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க. அடுத்து வந்து இங்கே காவேரி கிட்ட சொல்கிறார் விஜய், தேவையில்லாத செலவு தான் எனக்கு 5,00,000 வேஸ்ட்டாக போச்சு. உன்னால் என்ன பிரயோஜனம் எனக்கு சொல்லு, இங்கே வந்ததால் மட்டும் எனக்கு என்ன பிரயோஜனம், உங்கள் அக்காவுக்கும் உங்கள் மாமாவுக்கும் வந்து நல்லது பண்ணணும் சொன்ன இப்படிலாம் பண்ணி வச்சுருக்க, நீ என் கம்பெனி பணத்தை எடுத்து கொடுத்துருக்க அப்படின்னு நம்மளாம் பேசிட்டு வராரு. அதை கேட்டு காவேரி, இங்கே பாருங்கள், நான் சொன்னால் புரிஞ்சுக்கங்க, நான் ஒன்றும் வேணும்னு பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை புரிஞ்சுக்காமல் அவர் திட்டிகிட்டே வராரு. இதனால் காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை தாத்தா வந்து என்னமாச்சு, நல்ல ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் கேட்குறாங்க. விஜய் வந்து அப்செட்டாக போகிறாரு. காவேரி வந்து தாத்தா, உண்மையிலே எனக்கு தெரியவே தெரியாது தாத்தா, அவங்க 2 பேரும் கலந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து வின் பண்ணாங்க. ஆனால் இதெல்லாம் நடக்கூட நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இவர் தப்பாக புரிஞ்சுக்கினார் தாத்தா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் தான் வேணும்னு இப்படி பண்ண நினச்சிக்கிட்டாரு அப்படின்னோடனே, சரிம்மா விடுமா பார்த்துக்கலாம், அவன் எப்போவுமே அப்படி தான் அவசரப்படுவான், அது சரியாயிடுவான், நீ கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. இங்கே வந்து விஜய் வந்து வேணும்னே வந்து காவேரி வந்து வெறுப்பேற்றுற மாதிரி பேசுறதும் அதே டைமில் அவங்கள அவாய்ட் பண்ணுறதும் அந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்காரு. அதனால் காவேரிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அடுத்து வந்து காவேரி வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. அப்போ தாத்தா வந்து ஓடி வராரு. இங்கே பாருமா என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு பேப்பர்ஸ் எல்லாம் காட்டுறாரு. பார்த்தியா நம்ம கம்பெனி பேர் எந்த லெவல் ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாராட்டியிருக்காங்க. நம்ம கம்பெனியை பற்றி நல்லா பேசியிருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காரு. உடனே வந்து விஜய்க்கு வந்து மேனேஜர் கால் பண்ணுறாரு. சார், நிறைய வந்து நம்மளுக்கு வந்து ஆஃபர் கிடச்சிருக்கு சார், இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வந்து ப்ராஜெக்டை வாங்குறதுக்கு காத்துட்ருக்காங்க, நிறைய வந்து அப்ரோச் கிடச்சிருக்கு சார் இந்த விளம்பரத்தால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பார்த்தியா, காவேரி குத்த ஐடியாவில் தான் இவ்வளவும் கிடச்சிருக்கு. ஆனால் காவேரி 5,00,000 செலவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ திட்டினேன், அந்த 5,00,000 உனக்கு 50,00,000 வந்து திருப்பி கிடச்சிருக்கு அப்படின்னோடனே, சரிங்க தாத்தா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், இங்கே பாடுறா, எப்போவுமே விளம்பரம் தான் வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும், நம்ம யாருன்னு முதல்ல மற்றவங்களுக்கு தெரியணும், அப்போ தான் நிறைய வந்து நம்மக்கிட்ட வாங்க வருவாங்க, புரியுதா, அதை காவேரி நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தியிருக்கா. ஆனால் காவேரி போட்டு அந்த திட்டிருக்க, நீ வேணும்னு பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, காவேரி கிட்டே நீ சாரி கேட்டே ஆகணும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே காவேரி நிற்கிறாங்க. உடனே வந்து என்னை பார்க்குற அப்படின்னோடனே, சாரி சொல்லலை அப்படின்றாங்க. சாரி வேறு சொல்லணுமா உனக்கு, தாத்தா தான் புரியாமல் பேசுகிறாரு, ஏதோ ஒரு லக்கில் இந்த மாதிரி நடந்துச்சு, ஆனால் எப்போவுமே நடக்குமா, நீ எடுக்கிற முடிவு எல்லாம் கரெக்டாக இருக்குமா, இந்த மாதிரி விளம்பரப்படுத்தணும்னு நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்க, சரி ஓகே தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. சாரி சொல்லலையே, சாரி ஏன் சொல்லணும், பின்ன என்ன திட்டினீங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, சரி ஏதோ நீ பண்ணியிருக்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே வந்து காவேரி சந்தோஷமாயிடுறாங்க. விஜய் சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து குமரனும் கங்காவும் வந்து அடுத்தடுத்து வந்து நம்மளுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. நிறைய பேர் வந்து அவங்கக்கிட்ட வந்து ட்ரெஸ்லாம் வந்து பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்து கங்கா ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. கூடிய சீக்கிரமே நம்ம வந்து நினச்சபடி கங்கா கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லைங்க, அந்த விஜய் முன்னாடி வந்து நம்ம ஜெயிச்சோம் பாருங்கள், அதுதாங்க எனக்கு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு கங்கா வந்து சந்தோஷப்படுறாங்க. ஏன் கங்கா இப்படிலாம் யோசிக்கிற, காவேரி வந்து வீட்டுக்காரர் தானே அவர், விட்டு கங்கா அப்படின்னா, அதெல்லாம் முடியாதுங்க, காவேரிக்காக வேணால் விட்டுடலாம், ஆனால் அவன் பேசுகிற பேச்செல்லாம் இருக்க பாருங்கள், அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க, அவன் முன்னாடி நம்ம கெத்தை காட்டணுங்க, நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணுங்க அப்படின்றாங்க. சரி கங்கா, சீக்கிரமாகவே நம்ம கண்டிப்பாக வந்து பெரிய ஆள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாரு. கங்காவும் சந்தோஷமாக ஒரு தோள் மேலே சாயிறாங்க. இது